ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிள் லஞ்ச் காம்போ ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து திருநெல்வேலி தென்காசி அந்த சைடில் பண்ணக்கூடிய சாம்பார் அவியல். அதுதான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் உள்ளே போட்டு நான் வந்து வதக்கிக்கிறேன். அந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த பிசுப்பு போகிற வரைக்கும் வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம், ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். பாருங்கள், எனக்கு இப்போ வந்து வதங்கிடுச்சு. நான் இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகாய் நீளமாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு வந்து புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி நான் வந்து இதில் ஊற்றிடுறேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து சீக்கிரமே வந்து வத்திரும்ன்றதுனால வெண்டைக்காய் வேகிறதுக்கு இன்னும் 1 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை மூடி போட்டு நான் வேக வச்சிடுறேன். அது வேகிற அந்த சமயத்தில் வந்து நான் இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் மசாலா அரைச்சிடுறேன். ஒரு 1/4 கப் அளவு வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப மைய அரைக்கணுன்றது தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவு அரைச்சா போதும். அப்போ தான் வந்து சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் நான் வந்து வேக வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதுக்கு மேலே ரொம்ப குழஞ்சிரும். இப்போ இதில் நான் வந்து ஒரு 4 துண்டு மாங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாங்காய் போடுறதா இருந்தால் புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து முன்னாடியே வந்து 100 கிராம் அளவு துவரம் பருப்பு எடுத்து அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்களும் வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை வந்து உள்ளே சேர்த்துடுறேன். இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலாவையும் நான் உள்ளே சேர்த்துடுறேன். இதை கொஞ்சமாக வந்து அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதில் வந்து கொஞ்சமாக சாம்பார் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சாம்பார் மசாலா வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாம்பார் மசாலா வீடியோ அப்புறம் போடுறேன். இப்போ இதை நான் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதை வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம வந்து கொதிக்க விடலாம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு காரம் வேணுன்னா கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து மூடி போட்டு வேக வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். ரொம்பவும் வந்து கொதிக்க வேண்டாம், இல்லைன்னா சாம்பார் நல்லா இருக்காது. 3 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். பாருங்கள், சாம்பார் இந்தளவு கொதிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுறேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து தாளித்து ஊற்றணும். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றலாம். அது வந்து லாஸ்ட்டில் நான் வந்து அவியலும் சேர்த்து செஞ்சுட்டு 2த்துக்கும் சேர்த்து நான் வந்து தாளித்து ஊற்றிடுறேன். இப்போ நான் வந்து சாம்பார் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து அவியல் செஞ்சிடலாம். ஒரு குக்கர் ஒன்று எடுத்துட்டு அதில் நான் வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி வந்து நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 4 கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 6 பீஸ் இல்லைன்னா 7 பீஸ் அளவு பீன்ஸ், அப்புறம் ஒரு சின்ன கேரட், அதுவும் நீளமாக தான் வெட்டியிருக்கிறேன். ஒரு வாழைக்காய் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். இதில் வந்து நீங்கள் இன்னும் முருங்கைக்காய் போட்டுக்கலாம், புடலங்காய் அதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து நான் ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 6 பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன், 2 பல் பூண்டு, அரை பவுல் வந்து தேங்காய் சேர்த்துருக்குறேன். மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுவுமே வந்து ரொம்ப மையாலாம் வந்து அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் தெரிகிற அளவுக்கு வந்து அரைச்சிக்கலாம். இப்போ அந்த குக்கரில் வந்து நான் எல்லா காயும் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் இப்போ இந்த தேங்காய் மசாலாவை உள்ளே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா காய் வேகிறதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாகவே போதும். நான் இந்த ஜார் மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் எடுத்து அலசி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அவியல் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்து பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவு தான் வந்து தண்ணி இருக்குது. இதுக்கு மேலே அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா காயிலையும் கொஞ்சம் தண்ணி விடும், இல்லைன்னா காய் ரொம்ப குழஞ்சிரும். இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஸ்டவ்வில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 3 விசில் வந்துடுச்சு, அதோட ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், எந்த காயுமே வந்து குழையலை, நல்லா கரெக்டாக வந்திருக்குது. இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சில பேருக்கு அவியல் வந்து ரொம்ப குழஞ்சி பிடிக்கும், அந்த மாதிரி குழஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னா வந்து இன்னும் 1 விசில் விட்டுக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த தேங்காய் எண்ணெயோடைய ஸ்மெல் தான் வந்து அந்த அவியலுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் மெதுவாகவே வந்து கலந்து விட்டுக்கலாம், இல்லைனா வந்து காய் ரொம்ப குழஞ்சிரும். பாருங்கள், எல்லாமே அப்படியே இருக்குது. கத்திரிக்காய், கேரட், வாழைக்காய் கூட அப்படி தான் இருக்குது. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து தாளித்து ஊற்றிடலாம். நான் ஒரு சின்ன கடாய் ஒன்று எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து பாதி சாம்பார்லேயும் பாதி அவியல்லையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் பண்ணி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அந்த சாம்பாரும் சரி, இல்லைன்னா கூட்டு, பொரியல் எதுவானாலும் வந்து இந்த மாதிரி தாளித்து ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் மீதி பாதி வந்து அவியலில் சேர்த்துடுறேன். அப்பளம், தயிர் கூட வந்து நான் வந்து சர்வ் பண்ணுறேன். இந்த சாம்பார் வந்து ஒயிட் ரைஸ் அப்புறம் தோசை கூடலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கோதுமை தோசைக்கும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த லஞ்ச் காம்போ வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மஹீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.